ஆயிடுச்சலாம் ப்ரோ. சூப்பர்ண்ணே. படம் சாம்பார் மாதிரி இருந்துச்சு, நம்ம கத்தணும். அதான் படம் சாம்பார் மாதிரிலாம் இல்லை, பிரியாணி மாதிரி இருந்துச்சு. சூப்பரா ப்ரோ. இது முத்துப்பாண்டி கோட்டை ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு முன்னாடிக்கு. இப்போ சோவா இருக்குது படம். இப்போதான் உள்ள புது பாட்டு. சூப்பரா இருக்குது. வீட்டில் தனியா பார்க்க இங்கே வெறித்தனமா இருக்கு. எல்லாம் உள்ள குதிக்கிறாங்க. தளபதிக்காக தான் வந்தோம் ப்ரோ. இது முத்துப்பாண்டி கோட்டை ப்ரோ. ஆயிடுச்சலாம் ப்ரோ. சூப்பர்ண்ணே. ப்ரோ நான் தலை ஃபேனு, ஆனால் செம்ம என்ஜாய் ப்ரோ. செம்ம டான்ஸ் சூப்பர் ப்ரோ. த்ரிஷா நல்லா. ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ த்ரிஷாங்க. தரமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு. தரமா சூப்பரா இருந்துச்சு. முத்துப்பாண்டி தான் ப்ரோ. முத்துப்பாண்டி தான் மிரட்டி விட்டாப்ல. ரோல் ப்ரோ. டீ பண்ணிட்டாப்ல ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ரீ ரிலீஸ்லயே ஒர்த்தா இருந்துச்சு. வயலுக்கெல்லாம் அரட்டிட்டாங்க. அதெல்லாம் அடிச்சு ஓட்ட விடும் ப்ரோ. மற்ற படம்லாம் காத்து வாங்குவோம், ஓட்ட விடும். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நிஜமா நம்மளோட சைல்ட்ஹுட் ரிசம்பிளன்ஸ் இருக்கும்ல, நம்ம கொஞ்சம் கூட போர் அடிக்கல ப்ரோ. ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம், கடைசி மினிட் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். செம்ம என்டர்டைன். செலிப்ரேஷன்லாம் பயங்கரம் ப்ரோ. அப்படி போடலாம் சான்ஸே இல்லை. செம்ம டான்ஸ். நான் சொல்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக நல்லா வரும் ப்ரோ. இது நல்ல அட்டெம்ப்ட். ஆக்சுவலாக ரீ ரிலீஸ் பண்ணது வந்து நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். டிவிலேயே பார்த்து வளர்ந்து இப்போ இதை திரும்ப ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேறு லெவல். நல்லா தான் இருக்குது. ரீ ரிலீஸ் மட்டும் பண்ண சொல்லுங்கள், புது படம்லாம் வேணாம் ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கதைலாம் ஒன்றும் புரியல. சொல்லு தளபதி, சொல்லு தளபதி ரசிகன், வெறியன். தளபதி இது உயிர், இதயம் எல்லாமே தளபதி தான். ஓ மாயா இருந்துச்சு ப்ரோ படம். தளபதி அஜித், சாரி தளபதி விஜய் தான். தளபதி விஜய் தான் என்னைக்கும் பிடிக்கும். படம் சாம்பார் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நம்ம கத்தணும். அதான் படம் சாம்பார் மாதிரிலாம் இல்லை, பிரியாணி மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மாயா இருந்துச்சு படம். வேற லெவல். இது புது படத்துக்கு கூட இப்படிலாம் இருக்காது. இப்போ என்னமோ பழைய படம் வந்து புது படம் வந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் அப்படி இது பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷன் அது வாயால் சொல்ல முடியாது, வார்த்தைகளே இல்லை. பர்சனலாக சொல்ல போனால் என்ன சொல்கிறது, ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படி சொல்லலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்த படம். இப்போ நான் மறுபடியும் இங்கே வந்து இது பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் தேட்டரில் பார்த்ததில்ல. இப்போ மறுபடியும் பார்க்கும்போது புது படமே மறுபடியும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. பாட்டு எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆனா ப்ரோ. ஜாலியாக இருந்துச்சு. இப்போ மிஸ் பண்ணுறோம். 2024 நாங்களாம் அப்போ சின்ன வயசில் சின்ன பையனாக இருந்தோம். இப்போ பார்க்கவும் அப்போல்லாம் எப்போ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்க தோணுது. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருந்துச்சு.